بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين صدق الله العظيم الحمد لله நமது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நினைவிலே நடத்தப்படக்கூடிய அரபிக் கல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு விழா 6ஆம் ஆண்டு நிறைவு விழா உள்ளமெல்லாம் பூரிப்படைகிறது. இந்த பெருவிழா மிகப்பெரிய முயற்சியோடு மிகப்பெரிய ஆர்வத்தோடு இன்று அரங்கேறி இருக்கிறது. அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக. இதற்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பாக இருந்தார்களோ அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே பறக்கச் செய்வானாக. அல்லாஹ் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அரபிக் கல்லூரியை முழுமையான முறையிலே விளங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையான பெருமக்களே, நேரம் கடந்து நாம் இருக்கிறோம். இங்கே இன்று 10 மாணவர்களுக்கு பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்து முன்னிலை வகித்து நல்ல வாழ்த்துக்களை வார்த்தைகளாக இங்கே எடுத்துச் சொன்ன அத்தனை பேரையும் நான் மனதார அன்போடு வரவேற்று அதிலே குறிப்பாக நமது தொப்புள்குடி உறவுகளுடைய பிரியத்தோடு இங்கே வருகை தந்த மேலூர் சார்பு ஆய்வாளர் அருமை சகோதரர் ஆனந்த் ஜோதி அவர்கள் இங்கே நல்ல வாழ்த்துக்களை வார்த்தைகளை இங்கே பகிர்ந்தார்கள். உள்ளமெல்லாம் பூரிப்படைந்தது. இன்று நாம் வாழுகிற இந்த இந்திய திருநாடு அதைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு பட்டி தொட்டி எங்கும் நிகழ வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அவாவும் துவாவும். அதே போல நமது நகரமன்ற தலைவர் அவர்கள் வயதை பெற்றிருந்தாலும் இளைஞராக இங்கே முன்னின்று அவர்களுடைய உணர்வுகளை எல்லாம் மிக அழகான முறையிலே இங்கே எடுத்து வைத்தார்கள். அருமையான பெருமக்களே, ஒரு வெளிநாட்டிலிருந்து நம்ம இந்தியாவை சுத்தி பார்க்கறதுக்காண்டி வந்திருந்தான். ஒரு பிரிட்ஜில் பாலத்தில் போய்கிட்டு இருக்கும் போது அந்த விருதி கீழே ஓடிக்கொண்டிருந்த ஆற்றிலே அந்த பாறையிலே துணியை எடுத்து அடித்து துவைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்பதான வாஷிங் மிஷின் வந்துருச்சு. இதை பார்த்துட்டு அவன் நாட்டில் போய் சொன்னானா, என்ன இந்தியாவில் பாறையை துணியை வச்சு உடைக்கிறாங்க. இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அரபிக் கல்லூரியை தாறுமாறாக விளங்கி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். உரிய விளக்கங்கள் வழங்கப்படும். அதை உன்னதமான முறையிலே அரவணைத்து நாம் செல்வதற்கு தயாராக வேண்டும். ஒரு வாத்தியார் ஸ்கூல்ல போர்டுல 2 கோடு போட்டார். ஒரு கோடு போட்டார், போட்டு பக்கத்துல ஒரு டெஸ்டரும் சாப்பீஸும் வச்சுட்டார். மாணவர்களுக்கு முன்னாடி பேசினாரு, இந்த கோட்டை சிறுசாக்கிட்டு போங்க. சின்னதாக்குமே அதுல ஒவ்வொரு மாணவனா எந்திரிச்சு வந்தான். வந்து கொஞ்சோண்டு அழிச்சுட்டு போயிட்டான்.
கஷ்டப்படுத்த இருந்துச்சுல, எனக்கு சிறுசாக்கதான் சொன்னார் வாத்தியாரு. பாவம் வாத்தியாரு நம்ம நகரமன்ற தலைவர் மாதிரி உட்கார்ந்து பார்க்கறாரு. இல்லடா, நம்மள்ட்ட படித்த பசங்க இவ்வளவுதானா விவரம், போட்ட சிறுசாக்கடாண்டா வந்து லேசா அழிச்சிட்டு போறானே ஒவ்வொருத்தனா அப்படின்னு ரொம்ப அவர் கற்றுக் கொடுத்த கல்வியெல்லாம் வீணா போச்சேங்கிற மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. அதுல இருந்து ஒரு ஆள் வந்தான், மாணவன் தான் அவனும். வந்து பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டான். இந்த கோடு என்ன ஆயிடுச்சு? உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், பேசுறாருக்கா. எனக்கு 2 மணிக்கு மேல யாருக்கு விளங்கும் யாருக்கு விளங்காது எல்லாம் சரி. நானும் உட்கார்ந்து அந்த இடம் நீங்கெல்லாம் என்னுடைய கடைசி வார்த்தையை எதிர்பார்க்கிறீர்கள். சந்தோஷம். கடைசி வார்த்தை என்னை அழைக்க வைக்கிறான் என்று அழைக்கலாம் இல்லை. நானும் உங்களை மாதிரி பார்த்து வந்தவன் தான். இங்கே நகரமன்ற தலைவர் யாசீர் அவர்களும் அதே போல பெருமாள் பட்டியினுடைய பொதுமக்களும் இணைந்து இந்த பெருவிழாவை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று கண்டு மகிழலாம் என்று வழிபோக்கனாகத்தான் இங்கே நான் வந்தவர். ஆனால் உள்ளமெல்லாம் கூலிப்படைகள். யாரையும் முகத்துக்கு முன்னாடி புகழ்ந்து பழக்கம் இல்லை. ரசூல் அந்த ஒரு உத்தரவு நம்ம கொடுக்கல. எனக்கு யாரும் புகழவும் தெரியாது. அவங்க உழைச்சாங்கன்னா அல்லாத கூலி வாங்கிட்டு போறாங்க. ஆனால் நான் இந்த பகுதியிலே சுற்றி இருக்கிறேன். இங்கே மௌலவி நியாஸ் அவர்கள் அவருடைய உரை நிகழ்த்துகின்ற நேரத்தில் மதுரையை சுற்றி 115 பள்ளிகள் பூட்டி கிடக்கிறது என்று சொன்னார்கள். நான் மதுரை வாழ் மக்களை கேட்கிறேன், மாற்றம் அளித்த ஆளுங்களை கேட்கிறேன், சமுதாயத்தோடு புரவலர்களை கேட்கிறேன், சமுதாயத்துடைய தனவந்தர்களை கேட்கிறேன். நாளைக்கு அல்லாஹ் நிற்க வைத்து கேட்பானா இல்லையா? ஒரு மஸ்ஜித் பூட்டப்பட்டிருந்தது, அது உடைக்கப்பட்டு இன்று அது மாற்றப்பட்டு போயிருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற பகுதியிலே 115 பள்ளிகள் பூட்டி இருக்கிறது என்றால் நானும் நீங்களும் அதுக்கு போட்டி போட வேண்டும். நான் உனக்கு எதிரியா, நீங்கள் எனக்கு எதிரியா? என் மதரசா தெரியுதா, உன் மதரசா தெரியுதா? அது 115 பயிர் மஸ்ஜிதுகளிலே நீங்கள் பாதியை பிரித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் திறந்து அதற்குண்டான ஆணையை ஏற்படுத்தி அந்த பள்ளியை நாங்கள் நடத்துகிறோம் என்று முன்வாருங்கள், விட்டுக் கொடுப்போம். எதிரே போட்டி வேண்டும். அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அதில் உமர் அவர்களும் போடாத போட்டியா? எப்படியாப்பட்ட போட்டி? நபிக்கு தங்களுடைய மகனை கட்டி கொடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கட்டி கொடுத்தார்கள். அதில் உமர் அவர்களும் கட்டி கொடுத்தார்கள். அதோடு நின்றுச்சா? அதோடு நின்றுச்சா? இல்லையே. நபி அவர்கள் போருக்கு போகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்காக கொடுங்கள் என்று கேட்ட நேரத்திலே அபூபக்கர் எதை கொண்டு வந்தார்? அதில் உமர் அவர்கள் எதை கொண்டு வந்தார்? போட்டி. அருமையான பெருமக்களை, போட்டி இதிலே இருக்க வேண்டும். இதுவல்ல போட்டி. அது மட்டுமா? அடங்குகின்ற வரையும் போட்டி அடங்கவில்லை. ரசூலோடு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ரவுலாவிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அங்கே அடங்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்களும் அங்கே அடங்கப்பட்டார்கள். வாழ்க்கையிலே, சிந்தனையிலே, வாழ்க்கையில் ஆரம்பிக்கப்பட்ட போட்டி மடிகின்ற நேரத்தில், மடிந்து மண்ணறையில் அடங்குகின்ற நேரத்தில் வரையும் போட்டி அடங்கவில்லை. ஆனால் பெருமக்களே, தூரத்தில் இருந்து கூட கேட்பீர்கள், இல்லை என்றால் இவன் என்ன சொல்ல போகிறார் என்று இன்று தமிழகம் எதிர்பார்த்து கூட இருக்கும். நான் மனக்கவலையோடு பேசுகிறேன், நான் கனத்த உள்ளத்தோடு பேசுகிறேன். நமக்கிடையிலே உண்டான போட்டி எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நகரமன்ற தலைவர் ஒரு மதரசாவை உருவாக்கினால் நானும் என் பகுதிகளை உருவாக்குவேன் என்ற உணர்வு வேண்டும். ஒரு மௌலவி ஒன்றை முன்னெடுக்கிறார் என்றால் நானும் என் பகுதியிலே ஒன்றை முன்னெடுப்பேன் என்ற உந்துதல் வர வேண்டும். இது போட்டி, ஆரோக்கியமான போட்டி, வரவேற்க தகுந்த போட்டி. அருமையான பெருமக்களே, நான் இதுக்கு பிறகுதான் இதுல உள்ள போறப்பதான் எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் ஒரு வழிபோக்கன். என் பேரே தெர்வேஸ் தான். தெர்வேஸ் தான் வழிபோக்கன் தான். மொசாபர்
தேசிய விளையாட்டு எது? அவளையில பாக்குறீங்களா? தேசிய விளையாட்டு எது? ஹாக்கி. இன்றைய இந்த மதிய வேளையிலே தேசிய விளையாட்டை நகரமன்ற தலைவரோடும் ஆனந்த ஜோதி அவர்களுடைய முன்னிலையிலே மாற்றுவோம். என்னன்னா கபடின்னு மாத்தம். ஏன்னா அதுலதான் இவங்கால அவன் மாற முடியும், அவங்கால இவன் உலகம் போல இது இருக்கு. ஒருத்தர் மாதிரி ஆரம்பிச்சானா அவங்கால இளவார். தேசிய விளையாட்டு ஹாக்கி. ஆனால் இந்த உலகம் கூட இருக்கிறது. சட்டமன்ற என்னங்கிறீங்க? இவங்கால வாரணா தான் அவன் வெற்றி பெற முடியும், அவங்கால வாரணத்தை இவன் வெற்றி பெற முடியும். நாம் இருக்கும் நிலை என்ன? நமக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி என்ன? நம்ம எப்படிப்பட்ட எதிரிகள் எதிர்கொண்டு இருக்கிறார்கள்? நமக்கிடையில் கைகோர்த்து நிற்க வேண்டிய காலகட்டம். நமக்கு தொப்புள்கூடிய உறவுகள் எல்லாம் ஏதோ இங்கு காட்சி அளித்து விட்டு ஆனந்த ஜோதி சென்று விடவில்லை. இங்கே உட்கார்ந்தால் அவருக்கு என்ன விளங்குகிறது என்று கூட நான் விளங்கவில்லை. ஆனால் அந்த உணர்வு தாகம் இங்கே அமர்ந்திருக்கிறார்களே தொப்புள்கூடிய உறவுகள். ஏன் இந்த நேசம் பாசம் நமக்கிடையிலே குறைகிறது? யாரையும் குறை சொல்லவில்லை. அருமையான பெருமக்களே, நாம் தான் மன்னிக்க வேண்டும், நாம் தான் மன்னிக்க வேண்டும். மன்னித்து 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 தான் இவைகள் எல்லாம் இருக்கும். இதற்கு மத்தியிலே நாம் ஆயத்தமாக வேண்டும். சில சேலமா உண்மையிலேயே பட்டம் பெற்ற மௌலவிகளே, உங்களிடத்திலே தாழ்மையாக இருந்த நம்மிடம் எதிர்க்கும் பட்டம் பெற்ற மௌலவிகளே எதிர்க்கும். நீங்கள் பட்டம் பெறவில்லை, உங்களுக்கு பட்டம் கொடுக்கவில்லை. நீங்கள் இப்பொழுதுதான் படிக்கப் போகிறீர்கள். படித்து முடித்ததுக்கல்ல, படித்து முடிக்க முடியாது யாரும். நானும் படித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீங்க ஐடி பீப்புள் ஒர்க் பண்றாங்க, 3 மாசம் காணப்பட எந்த கோர்ஸ் படிக்க வேண்டிய நீங்கள் படித்து முடிக்கவில்லை. அதே போல நீங்கள் எங்கோ ஒரு இடத்துல இமாமாக இருப்பீர்கள். என்னுடைய ஆசிரியர் தந்தை சொல்லுவார், ஒரு பள்ளியாசல இமாமா இருக்கிறதுண்டா அந்த ஊருக்கே மனைவி மாதிரி. ஊருக்கு மனைவி மேலதான் கோபத்தையும் காமிக்க முடியும், பாசத்தையும் கோபத்தையும் மனைவி மேலதான் காட்ட முடியும், பக்கத்து காட்ட முடியாது. அது மாதிரி மௌலவிமார்களே, நீங்கள் பட்டம் பெற்று ஒரு பள்ளியிலே பணிபுரிகின்ற நேரத்தில் உங்களை அரவணைக்கும் கைகளும் இருக்கும், அறைகின்ற கைகளும் இருக்கும். நீங்கள் இருவரையும் கைகோர்க்க வேண்டும், இருவரையும் கைகோர்க்க வேண்டும். இந்த உம்மத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கவில்லை. உங்களை யாரெல்லாம் உங்களை அரவணைக்கிறார்கள் என்றல்ல, யாரெல்லாம் அறைகிறார்களோ அவர்களை நீங்கள் அரவணைங்கள். நபி அவர்கள் அதைத்தான் காமிச்சு கொடுத்தார். நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட நம்மை புரியாமல் நாம் இல்லை, அவர்களுக்கு காலம் புரிய வைக்கும். அருமையான பெருமக்களே, மௌலவிமார்களே, உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். முட்டை கேள்விய முட்டை அதை உடைச்சோம்னா என்ன போடலாம்? பசி நேரம் வாய் ஊறுனா நான் பொறுப்பல்ல. நாட்டாமைக்காரன கேட்டு எல்லாருக்கும் முட்டை ஒரு முட்டையை உடைத்தால் ஆம்பாயில் கிடைக்கும், ஆம்லெட் கிடைக்கும். ஆனால் மௌலவிமார்களே, என்னையும் ஏற்றி சொல்லுகிறேன், நீங்கள் எப்படி ஒரு 21 நாள் அடைகாத்ததுக்கு பிறகு அந்த முட்டையிலிருந்து என்ன வருகிறது? ஆம்லெட். நீங்கள் அதுதான். இங்கே ஒரு மசூத் நீங்கள் 1000 மசூதுகளை உருவாக்க வேண்டும். அதுதான் இந்த ஊருக்குள்ள பெருமை அல்ல, இந்த சமூகத்துக்கு நாம் செய்கின்ற பெருமை. அருமையான பெருமக்களே, அது போலதான் ஆணிகள் யாரே உடைபடக்கூடிய முட்டைகள் அல்ல, தானாக உடைந்து வரக்கூடிய முட்டைகள். அதற்கு இடையில் சில பூமுட்டைகள் இருக்கும். அது நானும் நம்ம கையில கிடையாது, நம்ம கையில கிடையாது. நீங்கள் உடைபடக்கூடிய முட்டைகள் உடைந்து குஞ்சாக வந்து அது கோழியாகி அது முட்டைகளை என்ன செய்ய அடைகாக்க வேண்டும். இதுபோல ஒவ்வொரு மசூதுகளும் 1000
ஆயிரம் மசூதிகளை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் இந்த நாட்டுக்கு, இந்த பகுதிக்கு மட்டுமல்ல, இந்த பெருமாள்பட்டி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அரபி கல்லூரி முன்மாதிரியாக திகழும். நாம் மன்னிச்சே பழக வேண்டும். நாம இறங்கி போகணும். நாம அவங்க கோச்சுக்கு போனாலும் விடக்கூடாது. போய் கட்டி குடிச்சு முசாபகா செய்து அவர்கள் கைகளை முத்தமிட்டு எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்க வேண்டும். கேட்கலாமா? ஒன்றும் குறைஞ்சு வைக்கப்படுறதில்லை. இறங்கி போங்க. அதுதான் உங்களுக்கு இல்மை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அருமையான பெருமக்களே, ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல சந்திப்பு. இதற்காக உழைத்துவிட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹ் சைர் பழக்கத்தை தருவானாக. எதிரே வருகின்ற ரமலான் அதை புண்ணியமாக கருதி பகலையும் இரவையும் நல்ல அமல்களோடு கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனவே இந்த நிகழ்விலே பார்வையாளராக வந்த நேரத்தில் என்னையும் இங்கே நீங்கள் உட்கார வைத்து பார்த்ததற்கு நான் மனமாற நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஃபிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்களுடைய வார்த்தைகளை போன்று வாழ வைப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவர்களுடைய எண்ணங்களைப் போல இன்னும் இது போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்களை நிறுவி பல மஸ்ஊதுகளை வெளியாகக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமுதாயத்திற்கு தந்தருள்வானாக. இறுதியாக நன்றி கூறி இன்ஷா அல்லாஹ் நிகழ்வு முடிவுக்கு நன்றியை கூறுவதற்காக வேண்டி